ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பேர் வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாம் பே லேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கே. அப்படின்னா என்ன, அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த ஆஃபர் சமயத்தில் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் கேட்டிருந்தீங்க. டீட்டெயில்ஸ் என்ன ப்ரோ அப்படின்றத கேட்டிருந்தீங்க. நானும் பார்த்தீங்கன்னா இந்த பே லேட்டர் ஆப்ஷனை ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஆக்டிவேட் பண்ணி அது மூலியமாக ஒரு சில ப்ராடக்ட் ஆனது நம்ம சேனலுக்காண்டி வாங்கியிருக்கேன். இந்த ரோடு வயர்லெஸ் மைக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பே லேட்டர் ஆப்ஷனில் போட்டிருக்கேன். அதே மாதிரி அமேசான் பே லேட்டரை ஆக்டிவேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாடு வயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பே லேட்டரில் தான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எலிஜிபிள் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பே லேட்டர்ன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டு என்ன பண்ணும், நம்ம டெபிட் கார்டு வந்து நமக்கு பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிற மணி எப்போ வேணால் டெபிட் பண்ணி ஏடிஎம் மிஷின் மூலியமாக எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டுன்றது நம்மகிட்ட அக்கௌண்ட்டில் பணமே இல்லாட்டினா கூட ஒரு குறிப்பிட்ட தொகையை பார்த்தீங்கன்னா கிரெடிட் மூலியமாக ஸ்வைப் பண்ணி வாங்கிட்டு அதை மாத தவணையாக பார்த்தீங்கன்னா இஎம்ஐன்ற முறையில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் கிரெடிட்டுக்கும் டெபிட்டுக்கும் வித்தியாசம். இந்த கிரெடிட் கார்டு பண்ணதில் அந்த வேலையை தான் பார்த்தீங்கன்னா இந்த பே லேட்டர் ஆப்ஷனும் பண்ணுறாங்க. இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பே லேட்டரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி கூகுள் பே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி நம்மகிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு பார்த்திங்கன்னா வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணணும். அமேசான் அக்கௌண்ட் நீங்கள் அமேசான் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமேசான் சைடில் பார்த்தீங்கன்னா அமேசான் பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே அமேசான் பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். அதே மாதிரி யூபிஐ ஐடி கேட்பாங்க. இப்போ ஃபோன்பேயில் வந்து ஒரு பேங்க்குக்கு இப்போ 2 பேங்க் வச்சுருக்கீங்கன்னா இப்போ இந்தியன் பேங்க் ஒரு யூபிஐ ஐடி இருக்கும், ஐசிஐசிஐ பேங்க் ஒரு யூபிஐ இருக்கும். உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணுமோ அந்த பேங்க்கோட யூபிஐ ஐடியை பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் பே லேட்டர் ஆப்ஷனில் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேன் கார்டு ஏதாச்சும் ப்ரூஃப் கேட்பாங்க, கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 7000 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களோட அமேசான் பே லேட்டர் ஆப்ஷனில் வந்துடும். இதே மெத்தடு தான் ஃப்ளிப்கார்ட்டோட பே லேட்டருக்கும். ஃப்ளிப்கார்ட்டோட மை அக்கௌண்ட் போகிறீங்க, அதில் பே லேட்டர் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போகிறீங்க, உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். அதே மாதிரி பேங்க்கோட யூபிஐ ஐடி கேட்கும். கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பரை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக 7000 ரூபா பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பே லேட்டர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இந்த 7000 ரூபா ஆரம்ப தொகை இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோனோட பவர் பேங்க் வாங்குறீங்க 1500 ரூபாய்க்கு, இல்லை ஒரு ஃபோனே 5500 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 7000 ரூபாக்குள்ளே வாங்கும் போது மட்டும் அடுத்த மாதமே நீங்கள் அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த மாதமே அந்த தொகையை எடுத்துருவாங்க. 7000 ரூபா மட்டும். இப்போ 7000 ரூபாய்க்கு உதாரணம் சொல்லப்போனால் 7000 ரூபாய்க்கு அமேசானில் ஏதாச்சும் சட்டை, பனியன், இந்த தீபாவளி ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த பே லேட்டர் ஆப்ஷன்லேருந்து போயிடும். அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த 7000 ரூபா தொகையை உங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டானு 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 7000 ரூபா அமேசான்லேருந்து நீங்கள் செலவழிச்சிங்களே அதுக்கு ஈடு பண்ணுற மாதிரி எடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகும். எப்படி இஎம்ஐ நம்ம கட்டுறோம், மாதத்தவணையே 4000 ரூபா போட்டிங்கன்னா அந்த 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4000 ரூபா பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணால் இதே தான் பே லேட்ரு. இதுலேயே நீங்கள் இஎம்ஐ மூலியமாக இப்போ ஒரு OnePlus Nord 2 ஃபோன் வாங்குறீங்க, பைனோ கொடுத்துட்டீங்க. அதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் காட்டும், டெபிட் கார்டு இருக்கும், ஃபோன்பே ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயும் காட்டும், அமேசான்லேயும் காட்டும். பே லேட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து இஎம்ஐ மூலியமாக போடவான்னு கேட்கும். இப்போ 30,000 ரூபா வரைக்கும் நம்ம இஎம்ஐயை போட்டுக்கலாம். 7000 ரூபா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிற மாதிரி பே லேட்டரில் இருக்கும். அது போக நம்ம இஎம்ஐயில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம 30,000 ரூபா வரைக்கும் இஎம்ஐயில் எந்த ஒரு ப்ராடக்ட் வேணால் வாங்கிக்கலாம். நான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ரோடு வயர்லெஸ் மைக் பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா நான் அந்த பே லேட்டரில் தான் போட்டிருக்கேன். நான் 6 மாதத்துக்கு 4800 சம்திங் கட்டணும் 6 மாதத்துக்கு. ஸோ இதை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் பே லேட்டரில் பயன்படுத்திருக்கேன். ஸோ 7000 ரூபா வரைக்கும் வாங்கினீங்கன்னா அடுத்த மாதமே நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டி ஆகணும். 30,000 ரூபா வரைக்கும் இஎம்ஐ போட்டு வாங்குறீங்க அப்படின்னா மாதத்தவணை 6 மாதம் இஎம்ஐ இருக்குது, 12 மாதம் இஎம்ஐ இருக்குது, அதே மாதிரி 24 மாதம் இஎம்ஐ இருக்கும். ஆனால் உங்கள் பேங்க்கை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் மாறும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு மைக் வந்து எனக்கு 26,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த
6 மாதத்துக்கு இஎம்ஐ போட்டனால பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க. அது ஒரு 1200 கிட்ட வந்துச்சு. ஸோ அந்த பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட்டு ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து மாறும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பே லெட்டர் ஆப்ஷன். நீங்கள் 30,000 கட்டி முடிச்சிட்டிங்க, 30,000 ஒரு பொருளை வாங்கி அந்த இஎம்ஐலாம் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா 30,000 50,000 மாறும். இந்த கிரெடிட் ஏன்னா நம்ம கரெக்டாக கட்டிட்டோமா, அடுத்து நம்மளை நம்பி பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக தருவாங்க. அந்த 50,000 வச்சு உங்களுக்கு தேவையான பொருளை இந்த இஎம்ஐ மூலயமா வாங்கிக்கலாம். ஸோ சிம்பிள். பே லெட்டர் ஆக்டிவேட் பண்ணுறதும் சிம்பிள், அதை யூஸ் பண்ணுறதும் சிம்பிள். பட் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கிரெடிட் கார்டு, இந்த பே லெட்டர் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசையை பார்த்தீங்கன்னா தூண்டும். நானே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வயர்லெஸ் மைக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலான்னு தான் இருந்தேன். பட் இந்த பே லெட்டர் ஆப்ஷனை பார்த்துட்டு சரி வாங்கி விடுவோமே. நம்மளும் அந்த ஃபுட் விளாக் நம்ம சேனல் தெரியும், ஈட் வீட் ஃபுட்டு, அந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா டைம் ஹோட்டலுக்குலாம் போய் ரிவ்யூ எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கெலாம் மைக்கு தேவைப்படுச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பே லெட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ஆசையை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். நானே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணால் தான் வாங்கியிருக்கேன். தேவையில்லாமல் உங்களுக்கு புத்திமதியை சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது நண்பா. ஸோ பே லேட்டர் ஆப்ஷன் இந்த எமர்ஜென்சி டயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்மகிட்ட எல்லாராலையும் கிரெடிட் கார்டு அதெல்லாம் வாங்கிட முடியாது. கிரெடிட் கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பே லேட்டர் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கொண்டு வந்தது கொஞ்சம் எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா இந்த சுலபமாக இஎம்ஐ மூலியமாக எல்லா பொருட்களையும் வாங்க முடியும். பட் தேவையான பொருட்களை மட்டும் வாங்க நண்பா. ஸோ நானே பார்த்தீங்கன்னா ரோடு இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து வாங்கலான்ட்டு இருந்தேன். இந்த பே லெட்டர் இருந்தனால டக்குன்னு இஎம்ஐ போட்டு வாங்கியாச்சு. வேற ஒன்றும் இல்லைம்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோஸ் வேணும் அப்படின்னா எந்த டாப்பிக்கில் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். பை. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.